சிந்து பைரவி நீ பிரமோ சிந்து நீ சிவா கூடவே இருந்து சிவாவை பார்த்துக்கோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் கூடவே இருக்காங்க. இங்க பாரு, உன்னை பார்க்க பிடிக்கலன்னு தானே வெளியே போக சொன்னேன். மறுபடியும் இங்கே வந்துட்டு இருந்தா எனக்கு என்ன சொல்ல? உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் தான் கோவம் வருது. அதனால தான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுறத வெளியே இருந்து பார்த்துட்டு அன்னபூரணி ஃபீல் பண்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லையா? இவங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிறாங்களா? இது தெரியாத இவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படி இப்படி என்ன நினைச்சோன்ட்டு அன்னபூரணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சிவாக்கு? ஏன் சிந்துக்கு இப்படி நடந்துக்கிறான்? ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? அப்ப பைரவி இப்படி இருக்கான்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கா அப்படின்ற மாதிரி அன்னபூரணியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சிந்துவையும் பைரவி இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ வைக்கணும். அவங்க புருஷங்களோட எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியலன்ட்டு அன்னபூரணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டாங்க. சிவா விருப்பப்பட்டு தானே சிந்து காலத்துல தாலி கட்டினா. ஆனா அப்படி இருந்தா ஏன் சிந்துவா ஏத்துக்க மாட்டேங்கிறான்? சிந்துவா ஏன் வெறுக்கிறான்? இங்க என்ன நடக்குது ஒன்றும் புரியல. ஆரம்பம் கூட எதிர்பாராத ஒரு கல்யாணம் நடந்துச்சு பைரவி கூட. அப்படி இருக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா சிவா விருப்பப்பட்டு தாலி கட்டினா. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கர கன்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. அன்னபூரணிக்கு எல்லா உண்மைகளுமே தெரிய வருமா? அதாவது சிந்து தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு போய் சொன்னாங்க. சிவா இந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு தெரிஞ்சா அன்னபூரணி அடுத்து சிந்துவை என்ன செய்ய போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.